அம்மா அம்மா இந்தாம்மா சப்பாத்தி. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுமா. அட இருடி, பிக்கவே முடிய மாட்டேதே சப்பாத்திய. அப்பாடியா, ஒரு வழியா பிச்சுட்டேன்டி. இரு வாய்க்குள்ள வச்சு சாப்பிட்டு சொல்றேன். என்னம்மா இப்படி அழுகிறீங்க? வாயே திறக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ருசியாபாமா இருக்கு. என்னம்மா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டேஸ்டா இருந்தா விடுமா, அதுக்கெல்லாம் அழுதெல்லாம் சொல்ல வேணாமா. உன்னோட பாராட்டே எனக்கு போதும். ஐயோ, இந்த சப்பாத்தியை தின்னுட்டு வாயில ஒட்டிக்கிச்சே, வாயே திறக்க முடியலையே. இவங்கிட்ட ஜாலியா சொன்னாலும் ஒன்றும் புரிய மாட்டேதே. ஏமா என்னம்மா, ருசியா இருந்தா சொன்னா போதுமா, நீ ஏமா அழுகிற? அப்பாடியா, நெட்ட வழி வந்துட்டாப்பா ஒரு வழியா. அதான் ஏங்கத்த கண்ணு தாரதாரியா தண்ணி வந்துட்டு இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க நீ. அம்மா பசிக்குது, நான் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன். அது சப்பாத்தியை சாப்பிட்டதுலேருந்து கண்ணில் தண்ணியாக தான் கண்ணி வருது. என்னை பாராட்டுக்கு அழுக வேணாமான்னு சொன்னாலும் கேட்காம அழுதுட்டு இருக்காங்க. அத்தா என்ன கதை ஆச்சு? அத்தா தண்ணி ஏதாவது வேணுங்களா? அத்தா என்ன கதை தண்ணி? கடக் அடியே, சப்பாத்தி ஆடி வச்சிருக்க சப்பாத்தி தொண்டையில போய் மாட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை எனக்கு தாண்டி தெரியும். அடியே, நட்ட வழி மட்டும் தண்ணி கொடுக்காம இருந்தேன், அவ்வளோதாண்டி என் உயிருக்கே உத்தரவாதம் எல்லாம் பண்ணியிருப்பேன். இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் கொண்டு போய் நாய்க்கு கூட போட்டாதடி, எங்காவது போய் குழி தோண்டி புதைச்சி வை.